ஆத்தாடி, இவளை இப்படி பார்க்கும்போதே நம்ம மனசு ஒரு மாதிரி அலப்பாயுதே. இந்த கண்டிஷன்ல மட்டும் நம்ம இங்க தூங்கணும், ஏடா கூடமா ஏதாவது நடந்துரும் போல இருக்கே. நாம இவ கழுத்துல தாலி கட்டினது உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு இவ இங்க குடிசை போட்டு தங்கிக்கிட்டு இருக்கான். அதுக்கு வசதியா நாமளும் இப்ப இவ கூட சேர்ந்து தூங்கி ஏடா கூடமா ஏதாவது நடந்துச்சு, அம்புட்டு தான் சோழி முடிஞ்சு. எதுக்கு வம்பு, பேசாம வெளியில போய் படுத்துக்கலாம். குளிரா இருந்தாலும் பரவாயில்லடா சாமி. டேய், என்ன முத்துப்பாண்டி, எங்க கிளம்பிட்ட? சொல்லுடா. தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி இங்க தனியா தூங்க விட்டுட்டு நீ ஏன் வெளியே போற? என்ன முத்துப்பாண்டி, நான் யாருன்னு பாக்குறியா? நான் உன் மனசாட்சி தான்டா. நீ அன்னைக்கு போதையில ஹாசினி கழுத்துல தாலி கட்டினது உண்மைதான். உன்கிட்ட யாரு வேணாலும் போய் சொல்லலாம், ஆனா உன் மனசாட்சி நான் போய் சொல்ல முடியாதுல்ல. எனக்கு தெரியாம நீ எதுவும் செய்ய முடியாது. இப்ப நானே சொல்றேன், அன்னைக்கு நீ போதையில ஹாசினி கழுத்துல தாலி கட்டினது உண்மைதான். நீ அங்க பாரு, அவ கழுத்தை பாரு. நல்லா பாருப்பா, அவ கழுத்துல கிடக்குற தாலி கயிறு நிஜமாவே நீ உன் கையால கட்டினது. அப்படியா? ஆமாண்டா, நான் எப்படி உன்கிட்ட போய் சொல்லுவேன்? ஆனா நான் அவ கழுத்துல... முத்துப்பாண்டி, நான் உண்மையதான் சொல்றேன். நீ போதைய போட்டனா நீ என்ன செய்யற ஏது செய்யறன்னு உனக்கே மறந்துடும். ஆனா உன் மனசாட்சி எனக்கு மறக்காதுல்ல. ஏன்னா நான் உன்ன மாதிரி போதைய போட்டது இல்லைல்ல. நான் எப்பயும் நிதானமா தான் இருப்பேன். இத பாரு, நீதான் அவ கழுத்துல தாலி கட்டின, நீதான் அவ புருஷன், அவதான் உன் பொண்டாட்டி. இத யாராலையும் மாத்த முடியாது. உன் மனசாட்சி நான் சொல்றேன். இனிமே இவள ஊரறிய உன் பொண்டாட்டின்னு ஏத்துக்கிட்டு அவ கூட சந்தோஷமா குடும்பம் நடத்து. புரியுதா? இதுக்கு மேல ஏன் நேரத்தை கடத்துற? இப்ப இவ உன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சு போச்சுல. இனிமே நீங்க 2 பேரும் தனித்தனியால தூங்க கூடாது, ஒன்னாதான் தூங்கணும். நீ அவ பக்கத்துல போய் அவ போத்திருக்க போர்வைய நீ எடுத்து போத்திக்கிட்டு 2 பேரும் ஒன்னா படுத்து தூங்குங்க. புருஷன் பொண்டாட்டியா தூங்குங்க. போ 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 போ.